தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் இன்று திங்கட்கிழமை அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடைபெறுகின்றது. மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட அமைப்பு ஆகியவற்றினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று காலை 7 மணி அளவில் யாழ்ப்பாணம் முனியப்பர் கோயில் வளாகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த போராட்டத்தில் வடமாகாண சபை உறுப்பினர்கள், பொது அமைப்புகள், விடுதலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளின் குடும்பங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தம்மை விடுதலை செய்யுமாறு கூறி மெகசின் சிறைச்சாலையில் உள்ள 14 தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ச்சியாக 15வது நாளாக இன்றும் திங்கட்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் அரசாங்கம், தமிழ் அரசியல் தலைமைகள் என எவரும் கவனத்தில் எடுக்கவில்லை என அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் நடுகள் தொடர்ந்து உண்ணாவிரதம் அவர்களும் இருந்தார். நாங்களும் எங்களோட குடும்பங்கள் 14 அரசியல் கைதிகளின் குடும்பங்களும் வந்து மீண்டும் உண்ணாவிரதத்தை தான் மேற்கொள்ள இருக்கிறோம். ஏனென்றா பிள்ளைகள் சாப்பிடாம இருந்து அழுகுறார்கள். பள்ளிக்கூடம் போக மாட்டோம், கொள்ள மாட்டோம் என்று மைத்திரி அரசாலையாவது எங்களுக்கு நல்லாட்சி கிடைக்குது, நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்க எங்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தையே தானே தெரியணும் முடிச்சு நல்ல இது கிடைக்கல எங்களுக்கு. நான் ஒரு தமிழனா பிறந்ததை காட்டுதான் அந்த தண்டனை நான் அனுமதிக்கணும். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இது அரசாங்கம் புரிஞ்சிருக்கோம். அவங்களுக்கும் புள்ள ஊட்டியால் இருக்குது, அவங்களுக்கும் தாய் தோப்பன் இருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை ஓடுது, யாராவதுக்கு பச்சை ரத்தம் ஓடுதா, எல்லாருக்கும் கடவுள் படித்தது ஒரு ஆணையும் பெண்ணையும் தான். இதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க இந்த அரசியல் தலைவர்கள். இவங்களுக்கு இதயமே இல்லையா? நான் நம்மள கதர் நாங்கள் நல்லிணக்கத்தை நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு ஒரு முன்னடையாளமாகத்தான் இந்த அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்யும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவிலே உண்மையை கண்டறிதலுக்கான ட்ரூத் கமிஷனை போல இலங்கையில் உண்மையை கண்டறிவதும் இன்று நடைபெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசி யுத்தத்தின் போது எத்தனை பேர் காணாமல் போனார்கள், எத்தனை பேர் மரித்தார்கள் என்று இவ்வளவு தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்ற போதும் சரியாக கண்டறியப்பட முடியாத நிலையிலே இன்று தமிழ் மக்களின் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான எவ்வாறான முன்னோடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது. தற்போதைய நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உடல்நிலை மோசமடைந்து வருவதுடன் பலர் சிறைச்சாலை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மஹிந்த கெட்டவன், மைத்திரி நல்லவன் என்று வாக்களித்தோமே, மைத்திரியும் எங்களுக்கு எமன் என போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் கைதி ஒருவரின் தாயார் கதறி அழுதார். என்ன பிள்ளைகளை போதும் வயிற்று நாளா ஐயோ நான் அத்துடன் தமிழ் மக்களாக பிறந்ததற்காகவா இந்த அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்கின்றது என்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கேள்வி எழுப்பினர். இதன்போது மைத்திரி அரசே அரசியல் கைதிகளை உடன் விடுதலை செய், மைத்திரி ரணிலே நல்லாட்சி விடமிட்டு உலகை ஏமாற்றாதீர்கள், எமது உறவுகளை சிறையில் சாகடிக்காதீர்கள் என்ற வாசகங்கள் அடங்கிய சுலோக அட்டைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது பல தாய்மார்கள் கண்ணீர் சிந்தி உணர்ச்சி வசப்பட்டவர்களாக அமர்ந்திருந்தனர். தமது பிள்ளைகளை சாகடிப்பதற்கு முன்னர் தாய்மார் தங்களை சாகடிக்குமாறும் பெற்றவளுக்குத்தான் தெரியும் பிள்ளையின் வலி என்றும் கூறி அழுது புலம்பினர். தமது பிள்ளைகளை விடுதலை செய்ய தவறின் தாமும் தொடர்ந்து இதுபோன்ற போராட்டங்களை நடாத்தி உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்றும் கைதிகளின் உறவுகள் எச்சரித்தனர். இந்த தமிழரசியல் கைதிகள் விடுதலை ஆவார்கள் அல்லது நாங்கள் உயிருடன் ஒப்படைத்த ஏராளமானவர்களுக்கு இராணுவத்திடம் ஒப்படைத்தவர்களுக்கான ஒரு பதில் தன்னும் இந்த அரசாங்கம் சொல்லும் என்றுதான் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அரசாங்கத்திடம் இருந்தும் அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்கின்ற பதில் தான் வந்திருக்கின்றது. இவர்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறையில் செல்லவில்லை. எல்லோருமே எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பங்களித்தவர்களாகவும் விடுதலை போராட்டத்திற்கு ஒத்துழைத்தவர்களுமாகவே இருந்திருக்கின்றார்கள். போராளிகள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகும் இவர்களை சிறையில் வைத்திருப்பது எந்த வகையிலுமே நியாயமாகாது. இவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். உயிருடன் ஒப்படைக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அரசாங்கம் இந்த பதிலை சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கமும் இது தொடர்பாக மௌனம் காக்கின்றது. கடந்த அரசாங்கத்தையும் இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அந்த அவர்களையும் காப்பாற்றுவதற்கான முயற்சியில் தான் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியில் பரப்பப்பட்டு வருகின்றது.
உண்மையில் இது அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு செயல். எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம்தான் இந்த அகிம்சை ரீதியான இந்த உண்ணாவிரத போராட்டம். அவ்வாறான கருத்துக்களை விடுத்து இதனை சொல்லக்கூடிய அமைச்சர்களோ அல்லது இந்த அரசாங்கமோ உடனடியாக எங்களுடைய அரசியல் கைதிகளை எந்த விதமான நிபந்தனையுமின்றி அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை பொய்த்திருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு வெகுஜன போராட்டமாக விரைவில் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது.